இந்த மேனேஜர் இருக்காரே, எல்லார்கிட்டயும் நல்லா தாங்க பேசுவாரு. எல்லாரையும் நல்லா பாராட்டுவாரு, எல்லாம் செய்வாரு. என்கிட்ட வந்தா மட்டும் குறை தாங்க சொல்லி கடுப்படிப்பாரு. அது என்னமோ தெரியல அப்படின்னு சொல்றீங்களா? அதே மாதிரி வீட்லயும் அந்த மாரி பல நேரங்கள்ல நடக்குதா? அதுக்கு காரணம் யாருங்க? அதுக்கு 100% நாம தான் ரெஸ்பான்சிபிள். என்னங்க லாஜிக் இடிக்குதுன்னு தோணுதா? அது பின்னாடி ஒரு சூட்சுமம் இருக்குங்க. என்னன்னா, ஒரு தடவ, 2 தடவ இந்த மாரி சம்பவங்கள் நடந்திருக்கும். நம்ம செய்திருப்போம். அதுல இருக்க தப்ப ஏதோ ஒண்ணு அவங்க சுட்டிக்காட்டியிருப்பாங்க. அத நம்ம அக்செப்ட் பண்ணி, அத அப்படியே நம்ம அத மாத்திட்டு, எல்லாம் அதுக்கேத்த மாரி முடிச்சு, அத அதோட நம்ம விட்டிருந்தா அது வேற. ஆனா, நம்ம ஈகோ ஹர்ட் ஆயிடுதுல்ல. நம்மள குறை சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஈகோ ஹர்ட் ஆகுறப்போ, நம்ம தப்ப சுட்டிக்காட்டுறப்போ, நம்ம மைண்ட்ல அதுவே திரும்ப, திரும்ப, திரும்ப யோசிச்சு பார்ப்போம். ஒரு தடவ நடந்த விஷயத்த 100 தடவ ரீப்ளே பண்ணுவோம். அப்போ முதல்ல ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருக்கிறத, நம்ம மைண்ட்ல நினைக்கிறத, நம்ம உடம்பு உணர ஆரம்பிச்சுருவாங்க. அந்த கோவம், வருத்தம், ஆக்ரோஷம், நம்ம மசில்ஸ் டென்ஷன் ஆகி, அப்படி வரப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, மைண்ட், பாடி சிங்க்ரோனிசிட்டி ஆயிடுது. நம்ம நினைக்கிறது அப்படின்றது தாட்ன்றது நம்ம பிரெயினோட லாங்குவேஜ். அத நம்ம உடம்புல உணர்றது அப்படின்றது நம்ம பாடியோட லாங்குவேஜ். எப்போ நம்ம பிரெயினும், பாடியும் அப்படியே சிங்க் ஆகுதோ, அங்க ஒரு பெரிய வைப்ரேஷனல் பேட்டர்ன் உருவாகும். ஒரு எமோஷனல் பேட்டர்ன் உருவாயிடும். அது நம்ம ஈஸியா நம்ம எனர்ஜி ஃபீல்ட வெளிப்படுத்த ஆரம்பிச்சுருவோம். அது என்ன ஆகும்னா, நாளடைவுல அந்த சம்மந்தப்பட்ட நபர், அந்த மேனேஜரே நம்மகிட்ட நல்லதா பண்ணணும், செய்யணும்னு வந்தா கூட சுத்தி நல்லா பேசிட்டு வருவாரு. நம்மகிட்ட நம்மள குறை சொல்லணும்னு எண்ணத்திலேயே வரமாட்டாரு. நம்மகிட்ட வரப்ப, ஐயோ! இதோ வராரே, என்ன சொல்ல போறாரோன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த செகண்டு. உடனே அந்த சேனல் நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். நம்ம தான் ஸ்ட்ராங்கா அத பதிச்சு ஆங்கர் பண்ணி வச்சிருக்கோமே, அவர குறையோட அதையே 100 வாட்டி நெனச்சு. அப்ப அவர் உடனே என்ன பண்ணுவாரு? எண்ணமே இல்லாம வரலாம். நம்மள பார்த்த செகண்டுக்கு அவருக்குள்ள இருக்க அந்த குறை சொல்ற இது வெளிப்பட்டு, அவர் நம்மள குறைய தாங்க சொல்லுவாரு. இதுதான் வீட்ல எல்லா இடங்கள்லயும் நடக்கும். அப்ப என்ன ஆகும்னா, உடனடியா இத ஒரு மென்டல் பிளாக்கா உட்காராம, இத நம்ம என்னாச்சு ஒரு பேட்டர்ன கிரியேட் பண்ணிட்டோம். இந்த பேட்டர்ன் நாளடைவுல நமக்கு ஒரு பிளாக்கா உட்காந்துரும். ரிலேஷன்ஷிப் பிளாக்கா உட்காந்துரும். இத நம்ம நெறைய நம்ம செய்ய செய்ய என்ன ஆகும்னா, இவர் மட்டும் இல்லாம எந்நேரமும் நம்ம அந்த உணர்வுலயே வெளிய இருக்கோம். வேலை, வீடுன்றப்போ நெறைய நேரம் பார்க்குறோம். அதையே நினைக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம ஸ்ட்ராங்கா அத எமிட் பண்றப்ப, சுத்தி இருக்க எல்லாருமே நம்ம கிட்ட இருக்க குறைகள பார்த்து சொல்ற மாரியான சம்பவங்களே வர ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ இது எவ்வளோ முக்கியம் பாருங்க, ஹீல் பண்றது அப்படின்றது. அந்த இடத்துல நீங்க ஹோப்போனோபோனோ அப்ளை பண்ணணுங்க. எப்போ நீங்க ரொம்ப ஹர்ட் ஆகுறீங்களோ இந்த மாரி விஷயத்தினால, நீங்க ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூன்னு பல தடவைகள் உங்களுக்குள்ள சொல்றப்ப, நீங்க ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு வருவீங்க. நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு வரப்போ, உங்களால மனசு சமநிலைப்படுறப்போ, அவங்க ஏன் சொன்னாங்க? எதுக்கு சொன்னாங்க? நீங்க பார்ப்பீங்க. அத ஈஸியா சரி பண்றதுக்கான முயற்சிகள் எடுத்துப்பீங்க. அது ஒர்க் அவுட் ஆயிருங்க. அது கூடவே அவங்க உங்களுக்கு பண்ண பல நல்ல விஷயங்கள நெனச்சு, இந்த வாட்டி தான் உங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க நமக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் எவ்வளோ பாராட்டியிருக்காங்க. அப்படின்னு நெனச்சு, அந்த நல்ல விஷயங்கள நன்றி உணர்வ நல்லா பார்த்துக்கங்க. நன்றி உணர்வு. நன்றின்றது பிரெயின்ல வர லாங்குவேஜுங்க. உணர்வுன்றது உடம்போட லாங்குவேஜ். 2ம் சிங்க் ஆகணும். நீங்க உணர்ந்து சொல்றப்ப, அந்த இடத்துல அந்த பிளாக், அந்த பேட்டர்ன் எதுவுமே உருவாகாது. பாசிட்டிவா தான் அந்த விஷயம் மாறிடும். அத்தோட அது முடிஞ்சா, அது இன்ஃபேக்ட் உங்களுக்கு நல்லதா கூட மாறுங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.